ஏசப்பா சிலுவையில சொன்ன 6வது வார்த்தை வந்து முடிந்தது. இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் பெர்ஃபெக்ட். நாங்கள் யோவான் 19:3 பார்த்தோம்னா, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது என்ற ஒரு வார்த்தை வந்து எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. நாங்கள் நினைக்கலாம், ஏசப்பா சொல்லியிருக்கிற கவலையில வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறேன்னு நாங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா அப்படி சொல்லல. அவரோட வெற்றி, அவரோட எல்லாமே முடிஞ்சு எல்லாமே ஒரு வெற்றியாக தான் அவர் அதை சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா, பிதா கொடுத்த வேலையை அவர் செய்து முடிச்சிருக்கிறார். நாங்கள் யோவான் 4:34 பார்த்தா, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து அவருடைய வேலையை முடித்தேன் என்று என் ஆகாரம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு என்ன நோக்கத்தோடு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை இயேசப்பா சிலுவையில நிறைவேற்றினார். ஆமென். 2வதா நாங்க பார்க்கலாம், இது நம்முடைய பாவங்களுக்கு ஒரு தீர்வு முடிந்தது என்றதை காட்டுது. யோவான் 1:29 சொல்லப்படுகிறது, உலகத்தின் பாவத்தை அகற்றுகின்ற தேவனுடைய ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. நாங்க செய்த பாவங்கள் எல்லாத்துக்கும் நாங்க ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அந்த தண்டனைய ஏசப்பா எங்களுக்காக சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். அது நாங்கள் சின்ன பாவமா இருந்தாலோ பெரிய பாவமா இருந்தாலோ எல்லாருக்கும் ஒரு தண்டனை இருக்கு. எங்களோட பாவத்தை, எங்களோட தண்டனைகளை ஏசப்பா அந்த சிலுவையில செய்து முடிச்சிருக்கிறார். ஆமென். நாங்கள் 3வது பார்த்தோம்னா, இது ஒரு பிசாசின் அதிகாரத்தை ஜெயிச்சு முடித்திருக்கிறார் என்றதை காட்டுது. நாங்க 1 யோவான் 3:8 பார்த்தா, பிசாசின் கிரிகைகளை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. சிலுவையில் இயேசு வெற்றி பெற்றார் என்று சொல்லப்படுகிறது. அதை நான் ஒரு பைஷ்கிலோட சொல்லணும்னா, ஒரு மனுஷன் பெரிய ஒரு கடன் தொல்லையில இருக்கிறார். அவரால் வந்து அந்த கடனை கட்டி முடிக்க முடியாம இருக்குது. இன்னொரு மனுஷன் வந்து அந்த கடனை கட்டி முடிச்சுட்டு சொல்ற எல்லாம் முடிஞ்சுது அப்படி. அது போலதான் நாங்க செய்த எங்களுடைய பாவ கடனை வந்து எங்களால கட்ட முடியல. ஆனா அந்த நேரத்துல ஏசப்பா சிலுவையில எங்களோட பாவ கடனை எல்லாத்தையும் கழிச்சு முடிச்சிருக்கிறார். ஆமென். அதனால முடிந்தது என்ற ஒரு வார்த்தை ஒரு தோல்வியான வார்த்தையா அவர் சொல்லல, ஒரு வெற்றியின் வார்த்தையாகவும் எங்களுடைய ரட்சிப்பு முழுமையா நிறைவேறினது என்றதுக்காகவும் ஒரு அறிவிப்பா அவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும், நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார்.